ஹை போலீஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு அறிவியல் கேள்விகளே நம்ம டச் பண்ணுறதுல. அறிவியலுடைய வைட்டேஜ் கம்மி பண்ணி விட்டுட்டாங்க தான், இல்லைன்னு இல்லை. ஸோ ஆனாலும் நம்ம அறிவியல் கேள்விகளும் கண்டிப்பாக டச் பண்ணி தான் ஆகணும், அறிவியலையும் விட்டுற முடியாது இல்லை. ஸோ வந்து போன வாரம் பார்க்கல, அதுக்கு முன்னாடி வர தான் பார்த்தோம். ஸோ அறிவியல் ரொம்ப நாள் விட்டுப்பட்டு போச்சு. இந்த வாரம் 2 அறிவியல் எபிசோட் இருக்கு உங்களுக்காக, ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் நம்பர் 46 அறிவியல் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம், பிசி அல்டிமேட் சீரிஸ்னோடது. ஸோ காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்த கொஸ்டின் பேப்பர் வீடியோ, ஜோக்கர் இப்போ போலீஸ் ஆன டெஸ்ட் சீரிஸ்னோட. அதை யாராவது மறந்துருந்தீங்கன்னா போய் டவுன்லோட் பண்ணி எழுதுங்க. ஸோ அதில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா காஞ்சு போயிட்டீங்க, காத்திருந்து காஞ்சு போயிட்டீங்கன்னா, காத்திருந்து ஐயோ ஆன்சரே வரலையே அந்த மாதிரி காஞ்சு போயிட்டீங்கன்றதை தான் நான் மீன் பண்ணி சொன்னேன். நீங்க எந்த மாதிரி சென்ஸ்ல எடுத்துக்கிறீங்கன்றது தான் இருக்கு. ஸோ ஒரு ஆசிரியரா நான் சொன்ன வார்த்தை வேறு, நீங்க மாணவர்களா நீங்க புரிஞ்சுக்கிட்ட வார்த்தை வேறு. அது உங்களுக்கு தவறான பட்சத்தில் சில பேருக்கு படும் பட்சத்தில் வேணாம், சாரி, ஓகேவா? ஆனா நான் எடுத்துக்கிட்ட மீனிங், சென்ஸ் ஆஃப் மீனிங்கே அது வேற, ஓகேவா? காத்திருந்து காலங்கள் போனதுன்ற மாதிரி காஞ்சு போயிட்டீங்களே, அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அந்த சீரிஸ் ஒழுங்கா பாருங்க, அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க வைக்கணும்ன்றதுக்காக நான் சொன்னது அது. ஆக்சுவலா உடனே அதுதான் காசு வருது இல்லை, சும்மாவா இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. யூடியூப்ல எவ்வளவு இன்கம் வந்துடும் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. உங்களை வச்சு அப்படி ஒன்று நான் வியூஸ் ஏற்றி தான் சம்பாதிக்கணுன்ற அவசியமும் இல்லை, ஓகேவா? இந்த பிசி அல்டிமேட் சீரிஸ் மூலமா நீங்க எவ்வளவோ பயன்பட்டு ஒரு வேலைக்கு போயிட்டுன்னா யூடியூப்ல வாங்குற இன்கம் விட நீங்க தான் அதிகமாக சம்பாதிப்பீங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, நீ என்ன செஞ்சுட்ட, நம்ம என்ன கேட்கறதுக்கு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட், ஓகேவா? அந்த மாதிரி வார்த்தைகள் கொடுக்குறவங்களுக்கு சொல்றேன், ஓகே? ஸோ எபிசோட் நம்பர் 46 அறிவியல் கேள்விகள் தான். முதல் கேள்விகள், ஐந்துலக வகைப்பாட்டு முறை விட்டேக்கர் என்பவரால் டேஷாம் ஆண்டு முன்மொழியப்பட்டது. முதல்ல ஐந்துலக வகைப்பாடு என்பது ஆர்எச் விட்டேக்கர் அவர்களால் தான் முன்மொழியப்பட்டதுன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இப்போ நான் மறுபடியும் சொன்னேன், சிலபஸை தான் நமக்கு கம்மி பண்ணியிருக்காங்களே தவிர எந்த காரணத்திலையும் கொஸ்டின் ஸ்ட்ரென்த்தை நமக்கு வந்து என்ன பண்ணல, கம்மி பண்ணல. அப்போ அந்த சிலபஸ்ல இருக்க கொஸ்டின்ஸை எடுக்கணும்னா கூற்று மாதிரியான கேள்விகள், பொறுத்துக மாதிரியான கேள்விகளை இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கூற்று மாதிரியா இருக்கிற கேள்விகள்ல இந்த மாதிரி எந்த ஆண்டு அது அறிமுகப்படுத்தப்பட்டது, யாரால் அது முன்மொழியப்பட்டது, இப்படி எல்லாம் கேள்விகள் வைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அப்போ ஆர்எச் விட்டேக்கர் என்பவரால் தான் இந்த ஐந்துலக வகைப்பாடு என்பது முன்மொழியப்பட்டது. அது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1969 ஆண்டு தான் ஐந்துலக வகைப்பாடு வந்து முன்மொழியப்பட்டது. அப்ப கேள்வியிலே உனக்கு எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூற்று 1 ஐந்துலக வகைப்பாடு ஆர்எச் விட்டேக்கர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்படின்னு வச்சுட்டு, கூற்று 2 இது 1969 ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப 2 கூற்றுகளுமே சரி. இப்படி உனக்கு கேள்வி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல அந்த ஐந்துலக வகைப்பாடுனா என்னன்னு பாத்துக்கோங்க. அந்த ஐந்துலக வகைப்பாடுன்னு எதெல்லாம் கிளாசிஃபை பண்றாருன்னா, மொனிரா, புரோட்டிஸ்டா, இதையும் நாளைக்கு கேட்கலாம்ல, இதுதான் அந்த ஐந்துலக வகைப்பாடான்னு. புரோட்டிஸ்டா, இவற்றுள் அல்லாதது எது அப்படியும் நம்மள கேட்கலாம். பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள், ஓகேவா? 5வது வந்து விலங்குகள். இதுதான் அந்த ஐந்துலக வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய இது. எப்படி சார் இதை பிரிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவரங்கள், விலங்குகள் நமக்கு நல்லாவே தெரியும். சோ அரிஸ்டாட்டில்னு ஒருத்தர் இருந்தார். யாரு? அரிஸ்டாட்டில். இவர் வந்து முதல்ல என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையுமே ஒன்னு தாவரங்கள் அல்லது விலங்குகளாக பிரிச்சார். யாரு? அரிஸ்டாட்டில் என்றவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையுமே தாவரங்கள் அல்லது விலங்குகளா பிரிச்சார். அது லேட்டர் அப்படியே கொஞ்சமா நாள் தள்ள இறுதியில் ஆர்எச் விட்டேக்கர் என்பவர் தான் ஐந்துலக வகைப்பாடு எடுத்துட்டு வந்தார். மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள்னு 5 உலகமாக பிரிச்சார். இதில் கீழே எல்லா உயிரினங்களுமே வந்துடும். அந்த உயிரினங்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய செல்களுடைய அமைப்பு, அந்த உயிரினங்கள்ல எப்படி செல்கள் இருக்கு, அந்த உயிரினங்கள் உணவை எப்படி உட்கொள்ளுது, அந்த உயிரினங்களுடைய உணவு சைக்கிள் எப்படி இருக்கு, இதை பொறுத்தெல்லாம் ஐந்துலக வகைப்பாடா பிரிச்சு நமக்கு கொடுத்தவர் யாரு? ஆர்எச் விட்டேக்கர் அவர்கள். அவர் என்ன வருஷத்துல கொடுத்தாரு? 1969 வருஷம். அப்ப இத கூட உனக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு கூற்றுல வைக்கலாம், இதுதான் அந்த ஐந்துலக வகைப்பாடான்னு சொல்லிட்டு கூட. சோ அரிஸ்டாட்டில் என்பவர் முதலில் தாவரங்கள் மற்றும் விலங்குகள்னு சொன்னார், ஓகேவா? சரி, அடுத்தது புளிய மரத்தின் அறிவியல் பேர் எல்லாருக்குமே தெரியும். புளிய மரம் அப்படின்னாலே, புலினாலே எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. புலி சாதம் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து சில பேர்லாம் இப்பெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்மலாம் வந்து நார்மலா வில்லேஜ்ல இருக்கிற நம்ம புலிசாதம் சாப்பிட்டியா, புளியோதரை சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்டு பழகிட்டோம். இப்பெல்லாம் அது கொஞ்சம் இங்கிலீஷ் பேர் தெரிய அதை நம்ம வந்து வழக்கத்துல யூஸ் பண்ணி அந்த ஒரு கூட்டத்துல நம்ம தனியா தெரிய ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. புலிசாதம்ன்றதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டேமரின் ரைஸ் சாப்பிட்டீங்களா? டேமரின் ரைஸ் ஒன்றும் இல்லை, இப்பெல்லாம் வந்து புளியோதரை மிக்ஸ் எல்லாம் ரெடிமேடா வர ஆரம்பிச்சிச்சு. அந்த புளியோதரை மிக்ஸ்ல மேலவே இந்த டேமரின்ன்ற வார்த்தை இருக்கும். அப்ப டேமரின் ரைஸ் சாப்பிட்டீங்களா? இது சில பேர் பழக்க வழக்கத்துல மாத்திக்கிறாங்க. எலுமிச்சை சாதம் கேட்கறதுக்கு பதிலா லெமன் ரைஸ் சாப்பிட்டீங்களா, தயிர் சாதம், கர்ட் ரைஸ் சாப்பிட்டீங்களா
தக்காளி சாதம் டொமேட்டோ ரைஸ் சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி மாத்திக்கிற மாதிரி புளி சாதத்தை டேமரின் ரைஸ் தேடி படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்க ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி வந்ததுதான். இப்போ இதை பார்க்கும் போதே தெரியுது புளினா என்ன, டேமரின். அப்ப இங்க டேமரின் இருக்க போகுது, அதுதான். சோ டேமரின் டஸ் இண்டிகா, இதுதான் எதனோட பேர், புளிய மரத்தோட பேர். அப்ப புளி மரம் அப்படின்னா டேமரின் டஸ் இண்டிகா. ஓகேவா? சோ அடுத்தது தற்கால வகைப்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தற்கால வகைப்பாட்டின், அதாவது தற்கால வகைப்பாடுன்னு கேட்கலாம், இல்லைன்னா நவீன வகைப்பாட்டின் தந்தை. சோ நவீன வகைப்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ். இந்த பிளேட்டான் இருக்காருல்ல, பிளேட்டோ, இவர் தான் அந்த அரிஸ்டாட்டில் சொன்ன, அதாவது உயிரினங்களை ஒண்ணு தாவரங்களா பார்த்தாங்க, இல்லைன்னா விலங்குகளா பார்த்தாங்க. அவருடைய குருவே இந்த பிளேட்டோ தான். ஆனா இந்த கரோலஸ் ஆர்.எச். விட்டேகர் என்பவர் ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர். இந்த கரோலஸ் லின்னேயஸ் என்பவர் தான் 1753 வருடம் இரு பெயர் சொல் முறை அப்படின்றத ஒண்ணு அறிமுகப்படுத்தினார். அதாவது இங்கிலீஷ்ல சொல்றதான் தான் பைனாமியல் நோமென்கல்ச்சர். பைனாமியல் நாமென்கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் அவர்கள். நீங்க சில பேர் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அல்லியம் சட்டைவம். ஓகேவா? அல்லியம் சட்டைவம், அதாவது ஒண்ணுத்தோட பேரே தான் இது. எதோட பேருன்னு உங்களுக்கே தெரியும். அல்லியம் சட்டைவம்ன்றது எது? அல்லியம் சீபா, வெங்காயம் பூண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. அல்லியம் சட்டைவம்னா வெங்காயம். அப்போ இது அந்த வெங்காயத்தினுடைய பேரின பெயர். வெங்காயத்தினுடைய பேரின பெயர். இது வெங்காயத்தினுடைய சிற்றின பெயர். அப்போ வெங்காயத்தினுடைய பேரின பெயரையும் வெங்காயத்தினுடைய சிற்றிய பெயரையும் சேர்த்து இரு பெயர் சொல் முறையாக எடுத்துட்டு வந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் அவர்கள். அவர் தான் நவீன வகைப்பாட்டின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். சோ தற்கால வகைப்பாட்டின் தந்தைனாலும் ஒண்ணுதான். அப்போ யார் ஆன்சர்? கரோலஸ் லின்னேயஸ். அடுத்தது ஓகேவாமா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிக்கதிர் டேஷ் என அழைக்கப்படும். அப்போ இப்படி ஒரு கண்ணாடி இருக்குன்னா ஒரு லைட்டை நான் அடிக்கிறேன்னா இப்படி வரும், இங்க எதிரொலிச்சு இப்படி போகும். அப்ப எதிரொலிக்கும் பரப்பில் படக்கூடிய இந்த கதிரை, எதிரொலிக்கும் பரப்பில் இந்த கதிரை என்ன அழைக்கிறாங்க? படுகதிர் என்று அழைக்கிறார்கள். அப்ப ஒளிக்கதிர் என்றாலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளிக்கதிர், அதாவது ஒளி ஒரு மீடியம் எடுத்துக்கும். இப்ப நீ லேசர் லைட்லாம் சின்ன வயசுல அடிச்சு விளையாடி இருப்பீங்க. இப்படி அடிச்சீங்கன்னா ஒளிக்கதிர் எப்படி போகும்? அப்படியே நேர்கோட்டில் போய் அங்க ஒரு புள்ளி தெரியும் லேசர் லைட் அடிச்சு விளையாடும் போது. அப்ப நான் இங்க இருந்து ஒரு லேசர் லைட் அடிக்கிறேன்னா அப்படியே நேரா அடிச்சு இங்க ஒரு புள்ளி போய் தெரிய போகுது. அப்ப ஒளிக்கதிர் எப்பொழுதும் ஒரு நேர்கோட்டை தான் எடுத்துக்கொள்ளும். தன்னுடைய பயண பாதையாக என்ன பண்ணும்? ஒரு நேர்கோட்டை எடுத்துக்கும். அப்ப ஒளி எந்த ஒரு இதுல போகும்னா நேர்கோடு, நேர்கோட்டு முறையில தான் ஒளி பயணப்படும். அப்படி பயணப்படும் பொழுது அந்த ஒளிக்கதிர் எடுத்துக்கிற அந்த இதுதான் ஒளிக்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீடியம் தான் ஒளிக்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒளிக்கதிரை பத்தி பேசும்போது இரண்டு விதமான கேள்விகள் நம்மள கேட்கலாம். வானவில் இருந்து தோன்றக்கூடிய நிறங்கள் 7 விப்கயார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதுல அதிகமா நீல நிறம் தெரிக்கிறதுனாலதான் நம்ம கண்ணுக்கு நீல நிறம் வானம் காட்சி அளிக்குது. அதே மாதிரி சிவப்புகளை ஏன் டிராபிக் சிக்னல்ஸ்ல பயன்படுத்துறாங்க? சாரி, டிராபிக்ன்றதை விட அபாயம். ரயில்வே கேட்ல எல்லாம் போனீங்கன்னா சிவப்பு கலர் சிக்னல் ஏன் போடுறாங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஒளியினுடைய அலைநீளம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஒளியினுடைய அலைநீளம் தான் அது எவ்வளவு அடர்த்தி கொண்டது என்று நிரூபிக்குமே அலைநீளம். ஓகேவா? அலைநீளம்னா வேவ் லென்த். அப்ப எந்த ஒளியினுடைய அதிர்வெண் குறைவாக இருக்கிறதோ, எந்த நிறத்தினுடைய அதிர்வெண் குறைவாக இருக்கிறதோ அதனுடைய அலைநீளம் அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி கம்மியா இருந்துச்சுன்னா, ஒரு கலரோட ஃப்ரீக்வன்சி கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அலைநீளம் என்பது அதிகமா இருக்கும். அப்ப ரெட் கலருடைய அலைநீளம் அதிகம். அதனாலதான் எங்க இருந்து பார்த்தாலும் ரெட் கலர் தெரியும்ன்றதுனாலதான் அதை நம்ம எங்க யூஸ் பண்றோம்? ரயில்வே கேட் சிக்னல்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றோம். ரெட் கலர் எவ்வளோ? 700 நானோ மீட்டர். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரெட் இது. அதே மாதிரி வானத்துல அதிகமா தெரிக்கக்கூடியது ப்ளூ கலர்னு சொன்னேன், அதோடது எதுன்னு பாத்தீங்கன்னா 400 நானோ மீட்டர். இதுவும் நமக்கு கேள்வியில கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப சிவப்பு நிறத்தின் அலைநீளம் 700 நானோ மீட்டர், நீல நிறத்தின் அலைமீட்டர் 400 நானோ மீட்டர். ஒளிக்கதிரை பத்தி சொல்லும் போது எக்ஸ்ட்ரா தகவல் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அடுத்தது, வெற்றிடத்தில் ஒளியானது நொடிக்கு எவ்வளவு தொலைவு செல்லும்? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, நிறைய கேட்பான். சோ இந்த இடத்துல நீ கவனிக்க வேண்டியது எந்த ஒலி கேட்கறாங்கன்ட்டு. இங்க கேட்டது ஒலி, லைட். ஓகேவா? இந்த ஒலி கேட்டிருந்தா அது என்னது? சவுண்ட்.
ஓகேவா? சோ இது ரெண்டுமே மாத்தி மாத்தி கேட்பான். எதுல? வேகம், வெற்றிடத்துல எவ்வளவு வேகமா பரவும் சொல்லிட்டு. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் தான். சோ இந்த 3 லட்சம் கிலோமீட்டர் எப்படி எல்லாம் எழுதுவாங்கன்னு சொல்றேன் பாரு. நாளைக்கு ஆப்ஷன்ல 3 லட்சம்னு இருக்காது. 3 into 10 to the power of 8 மீட்டர் per செகண்ட் இப்படியும் இருக்கும். 3 into 10 to the power of 8 மீட்டர் per செகண்ட். ஏன்னா இது 3 லட்சம் சொல்லியிருக்காங்களா? 3 லட்சம் எப்படி எழுதுவோமா? எல்லாருக்குமே தெரியும். 3 லட்சம்ன்றது 5 பூஜ்ஜியம் போட்டா 3 லட்சம். இங்க என்ன கொடுத்திருக்கான்? கிலோமீட்டர்னு கொடுத்திருக்கான். கிலோ என்றாலே 3ன்னு அர்த்தம். கிலோ என்றாலே 3, 10 to the power of 3. கிலோ என்றாலே என்ன சொல்லுவாங்க? 10 to the power of 3. 1 கிலோ அப்படின்னு நான் சொல்றேன்னா 1 கிலோன்றது எத்தனை கிராம்? 1000 கிராம். அப்ப 1 கிலோ நான் சொல்றது எத்தனை கிராம்? 1000 கிராம். அப்ப 3 ஜீரோ. அந்த கிலோன்றது எதை குறிக்குது? 3 ஜீரோ. அப்ப இங்கேயும் கிலோ கொடுத்திருக்காங்களா? அப்ப எக்ஸ்ட்ரா 3 ஜீரோ சேருதுன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா 3 ஜீரோ. அப்ப என்னங்க பார்க்கலாம்? 1 2 3 4 5 6 7 8. அதனாலதான் 3 into 10⁸ போடுறாங்க. அப்ப 3 லட்சம் கிலோமீட்டர் எப்படின்னு கொடுக்கலாம்? 3 into 10 to the power of 8 மீட்டர் per செகண்ட் கொடுக்கலாம். ஆனா இதோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு தெரியுமா? எக்ஸாக்டா 3 லட்சமானா 3 லட்சம் எல்லாம் கிடையாது. எழுதுறேன் பாத்துக்கோங்க. இதுதான் அதனுடைய ஒரிஜினல் மீட்டர் per செகண்ட். அதாவது ஒலி இவ்வளவு வேகத்துல தான் உண்மையா போகும். ஆனா நம்ம தான் என்னன்னு சொல்றோம்? அதை அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். என்னடா 299 அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு 3 லட்சம் சொல்லிட்டாங்க. இது தான் ஒரிஜினல் வேல்யூ. அப்போ 3 லட்சம் கிலோமீட்டர்னு ஆப்ஷன்ல இருக்கலாம். இல்லனா என்ன இருக்கலாம்? 3 into 10 to the power of 8 மீட்டர் per செகண்ட்னு இருக்கலாம். இதே சவுண்டுக்கு கேட்டாங்கன்னா சவுண்டுக்கு 2 வேல்யூ இருக்குமா? ஒன்னு 330 மீட்டர் per செகண்ட்னு இருக்கலாம், இல்லனா 332. ரெண்டுத்துல எதனா ஒன்னு தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஒண்ணுல ரெண்டுத்துக்கும் 2 தான் வித்தியாசமே. 330ன்னு இருக்கும், இல்லனா 332 மீட்டர் per செகண்ட் இருக்கும். இது ரெண்டுத்துல எது இருந்தாலும் கொடுத்துருங்க. அப்ப இந்த 2 வேல்யூமே ரொம்ப முக்கியம். ஒன்னு ஒலி 3 into 10 to the power of 8, இன்னொன்னு ஒலி சவுண்ட். நமக்கு தமிழ்ல பார்க்கும்போது ஒலின்னு தான் வருது. ஒலியும்ன்ற மாதிரி இது லைட் சவுண்ட். லைட்னா 3 into 10 to the power of 8, சவுண்ட்னா 330 மீட்டர் per செகண்ட். ஓகேவா? சோ எடுத்து வச்சுக்கோங்க நோட்ஸ் பார்த்துக்காம. ஒரு விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரம் என்பதை இங்கிலீஷ்ல இப்படி பிராக்கெட்ல உனக்கு கொடுக்கலாம். பார்செக் அப்படின்னு கொடுக்கலாம். என்ன சார் விண்ணியல் ஆரம்னா முதல்ல என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சூரியனை சுற்றி சுழலக்கூடிய 8 கிரகங்கள் தான் என்னது? சூரிய குடும்பம். அப்ப நம்மளும் பூமியும் ஒரு சூரிய குடும்பத்துல ஒரு அங்கம் தான். அப்போ சூரிய குடும்பத்தை தவிர்த்து வானத்துல ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. வானத்துல சில விண்மீன்கள் தோன்றும், வானத்துல சில நட்சத்திரங்கள் இருக்கும். சூரியன் குடும்பத்தை தவிர்த்து, சூரிய குடும்பம்னா சூரியனும் அதை சுற்றியுள்ள 8 கிரகங்களும் மட்டும் தான் சூரிய குடும்பம். மிச்சம் இருக்கு பாரு எல்லாமே வானத்துல உள்ள பொருட்கள், அதெல்லாம் விண் பொருட்கள், வேற பொருட்கள். சூரியன்ல இருந்து அவ எவ்வளவு தொலைவில் இருக்குன்றத மெஷர் பண்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விண்ணியல் ஆரம். புரியுதா சொல்றது? சூரியன்ல இருந்து வானத்துல சுத்திட்டு இருக்க மத்ததெல்லாம் எங்க சூரியன்ல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது தான் ஒரு விண்ணியல் ஆரம். அப்ப பூமிக்கு மிக அருகில் உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம். இது உனக்கு எக்ஸாம்லயும் கேட்கலாம். பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி. ஆல்பா சென்டாரி தமிழ்ல சொல்லுவாங்க. ஆல்பா சென்டாரி இதுதான் பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சூரியன்ல இருந்து எவ்வளவு மில்லியன் தொலைவில் இருக்குன்னா 1.64 மில்லியன் தொலைவில் இருக்கு. அதுதான் அது ஒரு விண்ணியல் ஆரம் சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு விண்ணியல் ஆரம் என்பது என்னன்னா 3.09 into 10⁻13 கிலோமீட்டர் என்பதுதான். இதெல்லாம் டிஃபால்ட்டான கான்ஸ்டன்ட் டேட்டா, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.09 into 10 to the power of 13, மேல 13 வரணும் இங்க, கிலோமீட்டர். ஓகேவா? சோ பூமி இதுல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி. இதே உங்களுக்கு இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் நட்சத்திரம் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் நட்சத்திரம் இதையும் படிச்சிருக்கணும். 7வது டேஷ் என்பவர் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் அப்படின்னு கேட்கிறாங்க. தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யாருன்னா ஹான் லிப்பர் ஷே. எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுனா தொலைநோக்கி என்பது டெலஸ்கோப். தொலைநோக்கி என்பது டெலஸ்கோப். அதாவது தூரமா உள்ள பொருளை பார்க்கறதுக்கு பயன்படும். தூரமா ஒரு வியாழன் கிரகம் பூமி கிட்ட நெருங்குதுன்னா அது பார்க்கறதுக்கு பயன்படுறது தான் என்ன? டெலஸ்கோப். அப்போ தூரமா இருக்கிற பொருளை கிட்ட பார்க்கும் போது எப்படி வாயை பழப்போம்? ஹான் வாயை பழப்போம். அப்ப ஹான் வாயை பழப்போம். ஹான். லிப்புன்னா என்ன? உதடு நல்லா விரிஞ்சு ஆணு வாயை பழக்கல பார்ப்பேன். அப்ப ஹான் லிப்பர் ஷே. ஓகேவா? இவர் தான் யாரை கண்டுபிடிச்சார்? தொலைநோக்கியை கண்டுபிடிச்சார். நிலவானது பூமியை சுற்றி ஒரு சுற்றி வர டேஷ் நாட்கள் ஆகும்னா
கண்டிப்பா 27 நாட்கள் ஆகும். ஏன்னா அந்த காலத்துல இருந்தே நம்ம ஜோசியர்கள்லாம் இன்னைக்குதான் பௌர்ணமி வரும், இன்னைக்குதான் அமாவாசை வரும், இன்னைக்குதான் இது வரும்ல எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த நிலவினுடைய சுழற்சிகளை வச்சுதான். அதனாலதான் 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஜாதக அடிப்படையில சொல்லியிருப்பாங்க. 27 நட்சத்திரங்கள் இப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ 27 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துல ஒரு நாள் நிலவு இருக்கிற மாதிரி கணக்கு வச்சிருக்காங்க. அப்ப 27 நட்சத்திரங்களை 27 நாள். அப்ப நிலவானது பூமியை ஒரு சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகும்? 27 நாட்கள் ஆகும். 9வது கேள்வி, இந்தியாவில் டேஷ் மாநிலத்தில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது. ஆக்சுவலா 1946 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் இந்த ரேயான் அப்படின்ற இந்த தொழிற்சாலை வந்து உருவாக்கப்பட்டது இந்தியாவில். ரேயான் என்றால் என்ன? அது ஒரு செயற்கை பட்டு. அது வந்து என்னது? ஒரு செயற்கை பட்டு. வலுவான இடை எதுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ஒரு செயற்கை பட்டு. அது எங்க ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் முதலில் கேரள மாநிலத்தில் தான் தொடங்கப்பட்டது. எந்த வருடம்? 1946வது வருடம். ஓகே, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது, ஒலி என்பது ஒரு வகை. என்ன ஒரு வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒலி, லைட் இஸ் அன் எனர்ஜி. கேள்விப்பட்டிருப்பீங்க, லைட் எனர்ஜினே சொல்லுவாங்க. அப்ப லைட் வந்து ஒரு எனர்ஜி. எனர்ஜினா என்ன? அது ஒரு ஆற்றல். ஒலி என்பது ஒரு ஆற்றல். அப்ப ஆன்சர் பி ஆப்ஷன். இது சிம்பிள் கொஸ்டின் தான், இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இல்ல. அடுத்தது, இப்பதான் சொன்னேன் வலுவான இழை, செயற்கை இழை வந்து ரேயான் சொன்னேன். வலுவான எது எழுதுனா நைலான். நைலான் என்பதுதான் மிகவும் வலுவான இழை ஆகும். ஓகேவா? சோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்மா. வலுவான இழை என்று அழைக்கப்படுவது எது? நைலான். ஓகேவா? 12வது கொஸ்டின், டேஷில் ஆல்பர்ட் நிமானின் என்பவர் கோகோ இலைகளில் இருந்து கொகைன் என்ற முதல் மயக்கமூட்டு மருந்தியை பிரித்தெடுத்தார். அது வந்து ஒரு போதைப் பொருள்னு அதுக்கப்புறமாலாம் சொன்னாங்க. அது வந்து ஒரு மயக்கமூட்டு மருந்து. எது? கொகைன். கொகைன் என்பது ஒரு மயக்கமூட்டு மருந்து. கேள்விப்பட்டிருப்பீங்க, அயன் படம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சிலையை பிரிக்கும் போது அதுல பியூர் ஃபார்ம் ஆஃப் கொகைன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்ட்டு. அது வந்து எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுதுன்னா கோகோ இலைகள்ல இருந்து தான். அப்ப கோகோ பிளான்ட்ஸ்ல இருந்து அதை பிரிச்சு எடுக்கிறது மூலமா என்ன கிடைச்சிட்டான்? கொக்கோ இலைகள்ல இருந்து இது கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது கொகைன் என்ற ஒரு போதைப் பொருள், ஒரு மயக்கமூட்டி போதைப் பொருள் கிடைச்சிருக்கு. இதை கண்டுபிடித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் நிமானின். அப்ப இதெல்லாம் கூட நமக்கு டேட்டாஸ் தெரியணும். ஏன்னா கூற்று மாதிரி கேள்வி வைக்கதை எப்பனா கேட்கலாம். இது எந்த வருடத்துல கண்டுபிடித்தார்னா 1860வது வருடம். அப்ப 1860வது வருடம் தான் ஆல்பர்ட் நிமானின்றவர் என்ன பண்ணிருக்காரு? கோகோ பிளான்ட்ஸ்ல இருந்து கொகைன் என்ற ஒரு போதைப் பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு எடுக்கிறது மூலமா கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்காரு. அப்ப ஆன்சர் 1860. அடுத்தது, சுகாதாரமான மனித உடலின் வெப்பநிலையானது டேஷ் ஃபாரன்ஹீட் வரை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு நார்மலான மனுஷன், இப்ப நான் இருக்கேன், இன்னைக்கு எனக்கு ஜுரம்லாம் இல்லப்பா, நேத்து முந்தினத்து இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஜுரம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அவருக்கு 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டை விட அதிகமா இருக்கும் உடல் வெப்பநிலை. ஃபாரன்ஹீட்ல சொல்றேன். ஓகேவா? கிட்டத்தட்ட 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிடும். அப்போ ஜுரம் இல்ல அப்படின்னா என்ன இருக்கலாம் ஃபாரன்ஹீட்னா? ஒரு நார்மலான மனுஷனுக்கு 98.4 முதல் 98.6 வரை கண்டிப்பா இருக்கலாம். அப்போ ஒரு நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 37 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து நார்மலா இருக்காரு. அது ஒரு நார்மலான ஒரு இவருடைய இதுதான் நார்மலா இருக்காங்க அவங்க எல்லாம். ஓகேவா? சோ இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி தெரிஞ்சுக்கோங்க. இது ஈஸி. ஒரு நார்மலான மனுஷனுடைய ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் சொல்லிட்டீங்க, அது எவ்வளோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இப்போ இதே கேள்வியை வேற எப்படி கேட்கறாங்கன்னா, சில கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ஒரு டிகிரி செல்சியஸை கொடுத்துட்டு அது எதுவா மாத்த சொல்றாங்க? ஃபாரன்ஹீட்டா மாத்த சொல்றாங்க. இப்போ 40 டிகிரி செல்சியஸை என்னவா மாத்தங்கன்னு சொல்றாங்க? டிகிரி ஃபாரன்ஹீட்டா எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த 40 டிகிரி செல்சியஸ் நான் எப்படி ஃபாரன்ஹீட்டா மாத்தணும்? முதல்ல செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டா மாத்தறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இது ஒரு சின்ன கணக்குன்னு நமக்கு வச்சிடலாம், பிசிக்ஸ்ல இருந்து கேட்கறேன்ட்டு. அப்போ எந்த செல்சியஸ் கொடுக்குறாங்களோ அதை 9/5 பெருக்கிக்கணும். என்ன பண்ணணும்? 9/5 பெருக்கிக்கணும். அதுக்கப்புறமா அதோட 32 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடுமா? ஃபாரன்ஹீட் கிடைச்சிடுமா? புரியுதா சொல்றது? எந்த செல்சியஸை ஃபாரன்ஹீட்டா மாத்த சொல்றாங்களோ அந்த செல்சியஸ் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 9/5 பெருக்கிட்டு அதோட என்ன பண்ணணும்? 32 ஆட் பண்ணணும். இப்போ இதை அடிச்சு பாருங்க. இது 8 முறை. ஓகேவா? 8 முறை. 8 9 72. அப்ப 72ஓட 32 ஆட் பண்ணா 72 32 4 10. அப்ப இது என்ன? 104 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ 40 டிகிரி செல்சியஸ் என்பது 104 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்ப அவனுக்கு கண்டிப்பா ஜுரம் கொழுந்து விட்டு எரியுது பாயவில்லைக்கு, பாவம். அடுத்தது, காய்ச்சலை குறைக்கும் ஒரு வேதிப்பொருள். இப்பதான் ஜுரம்னு சொன்னோம். அப்ப காய்ச்சலை குறைக்கும். காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பமா சொல்றோம்னா நம்மளுடைய உடல் வெப்பநிலை. இப்பதான் நான் சொன்னேன், நம்மளுடைய உடல் வெப்பநிலை கிட்டத்தட்ட
37 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ காய்ச்சல் என்பது நம்ம உடல்ல வெப்பநிலையை அதிகப்படுத்தும். அந்த வெப்பநிலையை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும்னா யாரால முடியும்னா ஆன்டிபைரடைக்ஸ். ஆன்டிபைரடைக்ஸ் இந்த நம்ம கொடுக்குற அந்த காய்ச்சல் மருந்து எல்லாமே இந்த ஆன்டிபைரடைக்ஸ் வகையை சேர்ந்ததுதான். அதுதான் நம்மளுடைய உடல் வெப்பநிலையை குறைச்சு கொடுக்க போகுது. ஸோ அதனால உடல் வெப்பநிலை எப்போ அதிகமாகுதோ அப்போ நமக்கு இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆன்டிபைரடைக்ஸ் கொடுத்தா அது என்ன ஆகும், கண்ட்ரோலுக்கு வரும். அடுத்து 15வது கேள்வி, மண்ணெண்ணெயின் கலோரிஃபிக் மதிப்பு. கலோரிஃபிக் மதிப்புனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு உணவு அல்லது ஒரு எரிபொருள், உணவு அல்லது எரிபொருள்ல எந்த அளவுக்கு எரிசக்தி இருக்கு, ஹீட் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கு, எரிசக்தின்னு சொல்லலாம், இல்ல வெப்ப சக்தி, வெப்ப சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்றதை காமிக்கிறது தான் இந்த கலோரிஃபிக் மதிப்பு. அப்போ ஒரு உணவுல கூட, நம்ம சாப்பிட்ற உணவுல கூட கலோரிஃபிக் வேல்யூஸ் இருக்கு. அப்போ உணவாகட்டும் அல்லது ஒரு எரிபொருள் ஆகட்டும், அதுல எந்த அளவுக்கு எரிசக்தி இருக்குன்றத பொறுத்து தான் என்ன சொல்லுவாங்க, கலோரிஃபிக் வேல்யூ சொல்லுவாங்க. இங்க கேட்டிருக்கிறது மண்ணெண்ணெய். நான் மண்ணெண்ணெய்ன்னு கேட்கட்டும். மண்ணெண்ணெய் நான் சொல்றதுக்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, முக்கியமானதுக்கெல்லாம் எழுதி போடுறேன். மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல், இது எது கேட்டாலும் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 45,000 கிலோ ஜூல் பர் கிலோகிராம். 45,000 கிலோ ஜூல். ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். இது மூணுத்துக்குமே 45,000 கிலோ ஜூல். ஏன்னா நமக்கு எரிசக்தி சொல்றோம், வெப்பம் அப்படின்னாலே அதனுடைய யூனிட் என்ன, ஜூல். வெப்பம்னாலே யூனிட் ஜூல். அப்ப கிலோ ஜூல், ஒரு கிலோகிராம்ல எத்தனை கிலோ ஜூல் இருக்குன்றத காமிக்கிறதுக்கு தான் அதனுடைய கலோரிஃபிக் மதிப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல்ல 45,000 இருக்கு. மாட்டுச்சாணம் இதுவும் நமக்கு கேட்டிருக்காங்க. மாட்டு சாணம், கவு டங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எவ்வளவு இருக்குன்னா 8,000 கிலோ ஜூல் பர் கிலோகிராம். ஓகேவா, மாட்டுச்சாணம். இன்னொன்னு நிலக்கரி. நிலக்கரி இதுல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 33,000 கிலோ ஜூல் பர் கிலோகிராம். 33,000 இருக்கு இதுல நிலக்கரியில. வேற என்ன இருக்கு, பயோகேஸ், இயற்கை எரிவாயு. இயற்கை எரிவாயு இதுல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கிலோ ஜூல் பர் கிலோகிராம். மீத்தேன், மீத்தேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா, நிறைய இருக்கு. மீத்தேன் எவ்வளோனா 45,000 கிலோ ஜூல் பர் கிலோகிராம். ஓகேவா, இதெல்லாம் இருக்கு. இந்த எரிபொருள் எல்லாம் இவ்வளவு இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மள பிள்ளை நாளை பின்ன எது வேணா கேள்வி கேட்கலாம். ஸோ இப்போ மண்ணெண்ணெயினுடைய கலோரிஃபிக் மதிப்பு கேட்டாங்க. அப்போ மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல் எது கேட்டாலும் 45,000. மாட்டு சாணம் கேட்டா 8,000. நிலக்கரி கேட்டா 33,000. அதே மாதிரி இயற்கை எரிவாயு கேட்டா 40,000. அதே மாதிரி மீத்தேன் கேட்டா 45,000. ஓகேவாமா. ஸோ அடுத்த கேள்வி 16. ஆடியில் படும் ஒலியானது என்ன ஆகும்? ஒரு ஆடியில ஒரு ஒலி படுது, ஒரு கண்ணாடி வைக்கிறேன், இந்த கண்ணாடியில ஒரு ஒலி படுதுன்னா அது கண்டிப்பா என்ன ஆகும்? எதிரொலிப்பு அடையும். அப்ப இப்படி வரக்கூடிய லைட் இப்படி வெளியே போகும். அப்ப எதிரொலிப்பு அடைகிறது என்பதுதான் சரியான விடை. சோ முடிஞ்சிருச்சு. 17. உலக ORS தினம். ரொம்ப முக்கியமான கேள்வியுமா, ORS கேட்பாங்க. ORSனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரல் ரீஹைட்ரேஷன், ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட், RSO. ORS அதாவது வந்து குழந்தைகளாக இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், நமக்கு சில நேரங்கள்ல வந்து வாந்தியும் பின்னாடியும் போக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம உடல்ல வந்து நீர் சத்து என்பது குறைந்து ஆரம்பிக்கும். நீர் சத்து, ஏன்னா நம்ம வந்து பேதி போகுது இல்ல வாந்தி எடுக்கிறியோ, அப்ப எடுக்கும் பொழுது கண்டிப்பா என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா நீர் சத்து என்பது குறைய ஆரம்பிக்கும் உடலில். அப்ப உடலில் நீர் சத்து குறையும் போது உடல் வந்து வறட்சி அடைய ஆரம்பிக்கும். நீர் சத்து இல்லாம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து லீட்ஸ் டு டெத், இறப்புக்கு கூட காரணமா இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, இல்லை நமக்கே கூட இது இருக்குன்னா முதல்ல நாக்கை செக் பண்ணுங்க. நாக்கு வந்து ரொம்ப வெள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாக்கு ரொம்ப வெள்ளையா இருந்துச்சுன்னா அவங்க உடம்புல நீர் சத்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு உடனே இது வந்து ORS நான் வந்து கடையிலலாம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளே வந்து சிம்பிளா வந்து வீட்டிலேயே கூட என்ன பண்ணலாம், தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அது நிறைய சக்கரை போட்டு கொஞ்சோண்டு உப்பு, சக்கரை நிறைய போடணும், உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஒரு சிட்டிகை உப்பு இல்லை, இவ்வளோண்டு உப்பு போட்டால் கூட போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து உடலில் நீர் சக்தியை வந்து அதிகப்படுத்துவதற்கான ஒரு இது இருக்கு. அந்த ORS தினம் என்று தான் கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 29. அப்போ நீர் சத்து உடலில் குறையும் பொழுது கொடுக்கக்கூடியதுதான் இது. ஓரல்னா வாய் வழியாக ரீஹைட்ரேஷன் சால்ட், தண்ணீர் சத்தியை மீண்டும் எடுத்துட்டு வர்றதுக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? எப்படி ரெடி பண்ணணுன்றதையும் சொல்லிட்டேன். பார்த்து இனிமே யாருக்குன்னா உடனே செஞ்சு கொடுங்க வீட்டில்.
அடுத்தது டேஷ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குறது. அப்ப நம்ம வயிற்றுல வந்து ஒரு விதமான அமிலம் சுரக்கும். கண்டிப்பா அது எல்லாருக்குமே தெரியும். என்ன அமிலம் நம்ம வயிற்றுல சுரக்குதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ அதுதான் வந்து நம்மளுக்கு பசி என்ற ஒரு உணர்வையே தூண்டுது. அந்த பசி என்ற உணர்வை தூண்டுறது மூலமா நீ சாப்பிடுற அந்த சாப்பிடுறது அந்த எல்லாத்தையும் அந்த அமிலம் தான் கரைக்குது. அப்ப அந்த அமிலம் வந்து எதுவுமே சாப்பாடு இல்லைன்னா அப்படியே ரொம்ப கட்டியா சுரக்கும், வயிற்றுல அல்சர்லாம் வரும். அதனாலதான் அப்ப அமிலத்தை வந்து என்ன பண்ணுமா, நடுநிலை ஆக்கிறது. அதாவது அமிலத்தை வந்து நியூட்ரல் பண்ணி விடுது. அமிலத்தினுடைய வீரியத்தை குறைக்குதுன்னா எது குறைக்கும், அமில நீக்கி. அமிலத்தை நீக்குது. அப்ப அமிலம் நீக்கி தான் அதனுடைய வீரியத்தை கம்மி பண்ணுது. 19வது கேள்வி, ஆஸ்பிரின் ஒரு என்னன்னு கேக்குறாங்க. ஆஸ்பிரின்றது ஒரு மாத்திரை. எது கொடுப்பாங்க, காய்ச்சல் வந்தா கொடுப்பாங்க. காய்ச்சல் வந்தா இப்பதான் சொன்னேன், காய்ச்சல் வந்தா கம்மி பண்றது எது, ஆன்டிபைரட்டிக், ஆன்டிபயோட்டிக். ஓகேவா, ஆன்டிபயோட்டிக். ஆஸ்பிரின் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். அடுத்தது, பட்டு உற்பத்தியில் உலகிலேயே இந்தியா எத்தனையாவது இடத்தை வகிக்கிறதுன்னு கேக்குறாங்க. உலகத்திலேயே இந்தியா பட்டு உற்பத்தியில் வகிக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா 2வது இடம். அப்போ முதலிடம் யாருன்னு சொன்னாங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான், சீனா தான். எத்தனையாவது இடம், முதல் இடம் பட்டு உற்பத்தியில். 21வது கேள்வி, முட்டையில் டேஷ் அதிகம் உள்ளதுன்னா எல்லாருமே சொல்லிடுவீங்களே இந்த நேரத்துக்கு, கார்போஹைட்ரேட்டா அமிலமா கொழுப்பா, எதுவுமே கிடையாது. எதுதான், புரதம், புரோட்டீன் சத்து தான் அதிகமா இருக்கு முட்டையில. அதனாலதான் முட்டை எடுத்துக்க சொல்றாங்க, தினமும் ஒரு முட்டை கூட. அடுத்தது, பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இழைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நிறைய முறை கேட்டேன் ஆல்ரெடி. நானே ஒரு எதுக்கு சொல்லுவோம், மீன் வளர்ப்பை பற்றி சொல்றதா இருந்தா என்ன சொன்னேன், பிசிகல்ச்சர்னு சொன்னேன். அப்போ பட்டுப்பூச்சிகளை பண்ணிடுறது செரிகல்ச்சர். சரின்னா பட்டு சாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டு சாரி. அப்ப பட்டு சாரி செரிகல்ச்சர். அப்ப ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா மாடி தோட்டம்லாம் அமைக்கிறீங்கல்ல, மாடி தோட்டத்துல விவசாயம், பூ வளர்ப்பீங்க இல்லைன்னா வந்து காய்கறி வளர்ப்பீங்க, அதெல்லாம் தான் ஹார்டிகல்ச்சர். ஃப்ளோரிகல்ச்சர்னா அதே மாடி தோட்டம், ஒரு தோட்டத்துல பூ வளர்க்கறத பத்தி மட்டுமே படிக்கிறது வந்து ஃப்ளோரிகல்ச்சர். ஓகேவா. 23, அமைதிப்பட்டு. இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஆந்திராவில், ஆந்திர பிரதேசத்துல தான் இது பண்ணாங்க. இந்த அமைதிப்பட்டுடைய இன்னொரு பேர் என்னன்னா அஹிம்சை பட்டு. கேள்வி புக்ல இருக்குமா, இது ஒரு கூற்று மாதிரியே கேள்வி கேட்டிருக்காங்க. அமைதிப்பட்டின் மற்றொரு பெயர் மல்பெரி பட்டுன்னு கொடுத்திருக்காங்க. என்னன்னு கொடுத்திருக்காங்க, அமைதிப்பட்டின் மற்றொரு பெயர் மல்பெரி பட்டுன்னு கொடுத்திருக்காங்க. இல்ல, அமைதிப்பட்டின் மற்றொரு பெயர் என்ன, அஹிம்சை பட்டு. அப்ப இது கிடையாது, தவறான விடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அமைதிப்பட்டு என்பது ஆந்திராவில் உருவாக்கப்பட்டது. எந்த வருடம், 1992வது வருடம். ஓகேவா. சோ 24வது கேள்வி, டேஷ் ஆண்டு காஸ்பர்ட் பாகின் என்பவரால் இருசொல் பெயரிடும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. சார் வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருசொல் பெயரிடும் முறை அறிமுகப்படுத்தியது வந்து 1753வது வருடம் லின்னயஸ் அப்படின்னு தானே சார் சொன்னீங்க. லின்னயஸ் என்பவரால் தானே சார் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னீங்க. இங்க வேற யாரோட பெயரோ கொடுத்திருக்காங்களே சார், காஸ்பர்ட் ஃபாகின் என்பவர் தான் சொல்லியிருக்காங்களேன்னா முதலில் இவரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா அவரால் பண்ணப்பட்டதை வந்து முழுமையா ஆக்கினது வந்து யாரு, லின்னயஸ், 1753ஆம் வருடம். அதனாலதான் இவர் வந்து நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறாருன்னு சொன்னேன். சோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் காஸ்பர்ட் ஃபாகின் எந்த வருஷம் சொன்னார்னா 1623வது வருஷம் தான் இருசெல் பெயரிடும் முறையை பத்தி சொல்லியிருக்காரு. அப்ப இருசெல் பெயரிடும் முறையை பத்தி முதல்ல சொன்னவரு காஸ்பர்ட் ஃபாகின். எந்த வருஷம், 1623. ஆனா அதை நடைமுறைக்கு எடுத்துட்டு வந்து இப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய லின்னேயஸ். அவர் எந்த வருடம் சொன்னாரு, 1753. இறுதி கேள்வி, நெருங்கி விட்டோம். இதுதாமா அந்த இருசெல் பெயரிடும் முறை. இது நெல்லின் அறிவியல் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. சோ எல்லாருமே சொல்லிடுவீங்க, நெல்லின் அறிவியல் பெயர் ஒரைசா சட்டைவா. அல்லியம் சட்டைவா என்பது வெங்காயம். ரேட்டஸ் என்பது எலி. சோ இப்போ இது உங்களுக்கான கேள்வி. காக்கஸ் நியூசிஃபெரான்றது எதனுடைய இருசொல் பெயர்ன்றதை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மயிலுடைய இருசொல் பெயரையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2 கேள்வி கேட்டிருக்கேன், காக்கஸ் நியூசிஃபெரா அண்ட் தென் மயிலுடைய இருசொல் பெயர் எதுன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ 2 விதமான கேள்வி, காக்கஸ்க்கு ஒரிஜினல் பேர் சொல்லணும், ஒரிஜினல் பேர் மயில் கேட்டிருக்கேன், அதுக்கு சயின்டிபிக் நேம் சொல்லணும். சோ பார்த்து பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ் ஃபார் யுவர் பிசி எக்ஸாம்ஸ். நல்லபடியா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சோ ஜோக்ரேப்பர் போலீஸார அந்த டெஸ்ட் யூஸ் நல்லபடியா பயன்படுத்தி நல்லபடியா மார்க் எடுக்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதுதான் எங்களால முடிஞ்சு உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவிகள். சோ இதை பயன்படுத்தி நீ மேலே ஏறி வந்தனா அதை சந்தோஷப்படுறத நாங்கள எங்களை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகேவா. சோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.